இஸ்ரவேல் மக்களுக்கு அன்று தேவன் தந்த மீட்பு எகிப்திலிருந்தும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திலிருந்தும் எகிப்தின் ஜனங்களிடத்திலிருந்தும் உண்டாயிற்று. அந்த மீட்பை ஏற்படுத்த ஒரு ஆட்டுக்குட்டி அன்றைக்கு அடிக்கப்பட்டது. அதன் ரத்தம் வீட்டின் நிலைக்கால்கள் இரண்டிலும் மேல் சட்டத்திலும் தெளிக்கும்படி கர்த்தர் உரைத்தார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் உண்டான அந்த மீட்பை நினைவுபடுத்திக் கொள்ளவே பஸ்கா என்னும் பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடும்படி கர்த்தர் உரைத்தார் என யாத்திராகமம் 12:6 முதல் 14 வாக்கியங்கள் உரைக்கின்றன. அதுபோலவே உலக மக்கள் அனைவரையும் உலகத்தின் இச்சைகள், சாத்தானின் அதிகாரம் மற்றும் உலகத்தாரின் உறவுகளிலிருந்து தமது ஜனத்தை பிரித்தெடுத்து மீட்டுக்கொள்ள தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அன்று ரத்தம் வாசல்களில் தெளிக்கப்பட்டது. இன்று கிறிஸ்துவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்படுகிறது என 1 பேதுரு 1:2 உரைக்கிறது. அன்று மீட்பை நினைவு கூறுவதற்கு வருடந்தோறும் கட்டளையிட்டார். இன்று வாரம் தோறும் என்று எபிரேயர் 10:25 உரைக்கின்றது.